லெனின் அவர் பேசிய தொழிலாளர் அமைப்பினுடைய அரசியலை தான் மகாகவி பாரதியார் இங்க சுதேசமித்திரன் கட்டுரையில பக்கங்களாக எழுதி வச்சாரு. ஒருவேளை பாரதியார் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக கூட பின்னாளில் மாறியிருப்பாரோ என்னவோ. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நினைச்சது, ஆலை நிர்வாகம் நினைச்சது, துப்பாக்கியால் சிலர் உயிரை பறிச்சுட்டா இந்த தொழிலாளருடைய உறுதியை குலைச்சிடலான்னு தொழிற்சங்க போராட்டங்களை துவக்கி வைக்கிற ஒரு உழைக்களமாக, கொழுந்து விட்டு எரிந்த ஒரு போராட்ட களமாக சென்னையும் தமிழகமும் இருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மை. வணக்கம், இது சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்கள். சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்களில் எழுதி வைக்கப்பட்டிருப்பது வெறும் வரிகளும் வார்த்தைகளும் அல்ல, மாறாக தியாகமும் வீரமும் நிறைந்த கதைகள். அந்த கதைகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த நூற்றாண்டுடைய துவக்கத்தில் மகத்தான மக்கள் புரட்சி சோவியத் யூனியனில் நடந்தது. சோவியத் யூனியன் இந்த புரட்சியை தலைமையேற்று நடத்திய லெனின் வெறும் அரசியல் பேசலை, தொழிலாளருக்கான அரசியலை பேசினார், தொழிலாளர் அமைப்பினுடைய அரசியலை பேசினார். அவர் பேசிய தொழிலாளர் அமைப்பினுடைய அரசியலை தான் மகாகவி பாரதியார் இங்கே சுதேசமித்திரன் கட்டுரையில் பக்கங்களாக எழுதி வச்சார். காலம் ரொம்ப விசித்திரமானது. 1920 அக்டோபரில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் கிளை உருவாகுது. ஆனால் 21 செப்டம்பரில் பாரதியார் மறைந்து போகிறார். ஒருவேளை பாரதியார் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக கூட பின்னாளில் மாறியிருப்பாரோ என்னவோ. காலம்தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். சுதேசமித்திரன் பத்திரிகையில் பாரதியார் எழுதி வைத்த எழுத்துக்கள் இந்தியாவில் பலருக்கும் பெரிய உத்வேகத்தை ஊட்டுது. இங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட மெஷின் மாதிரி வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கான உழைப்பிற்கான அங்கீகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை, அது கேட்பதற்கான எந்த அமைப்பும் இல்லை அப்படிங்கிற நிலை இங்கே இந்தியாவில் இருந்தது. கடந்த நூற்றாண்டுடைய துவக்கத்தில், குறிப்பாக 1918 சென்னையில் முதல் தொழிற்சங்கம் உருவாகுது. எங்கே உருவாகுது? சென்னையில் இருந்த பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில். 16,000 உழைப்பாளிகள் அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இயந்திரங்களோடு இயந்திரங்களாக வேலை பார்க்குற அவங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாருமே இல்லை. இதை பார்க்குற 2 பேர் சென்னை பெரம்பூரில் வசித்த செல்வபதி செட்டியாரும் ராமானுஜ நாயுடு. இந்த 2 பேர் தேசபக்தன் என்கிற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த திருவிக்காட்டை போய் கேட்குறாங்க, இது போன்ற தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் அமைக்க வேண்டாமா, அவங்களுக்கான கோரிக்கையை பேசுவதற்கு ஒரு அமைப்பு வேண்டாமான்னு கேட்குறாங்க. அவர் சக்கரை செட்டியாரையும் சிங்காரவேலரையும் அழைத்து வந்து இவரெல்லாம் முயற்சி செய்து உருவான முதல் தொழிற்சங்கம் தான் மெட்ராஸ் லேபர் யூனியன். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கம் தான். அந்த தொழிற்சங்கம் துவக்கி தொழிலாளர்களுக்கான போராட்டம் நடக்கிற போது ஆளும் வர்க்கம் சும்மா விடுமா, வேடிக்கை பார்க்குமா? 1920 போராடக்கூடிய தொழிலாளர்களை பார்த்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆலை முதலாளியுடைய துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கிறது. 2 தொழிலாளிகள் பாபுராவ், முருகன் போராட்ட களத்திலேயே துள்ள துடிக்க மார்பில் சுடப்பட்டு செத்து போகிறாங்க. இந்த 2 பிணங்களையும் கையில் ஏந்தி தொழிலாளர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து உணர்ச்சிகரமான உரையை ஆற்றுகிறார் சிங்காரவேலர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நினைச்சது, ஆலை நிர்வாகம் நினைச்சது, துப்பாக்கியால் சிலர் உயிரை பறிச்சுட்டா இந்த தொழிலாளருடைய உறுதியை குலைச்சிடலான்னு இல்லை, மாறாக தொழிற்சங்கம் மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற்றது. 20 2 பேர் இறந்து போனாங்க. 21 மீண்டும் துப்பாக்கிச்சூடு. 7 தொழிலாளர்கள் குற்றுயிரும் குளிருமாக கொல்லப்பட்டார்கள். 7 பிணங்களும் முதலாளி வர்க்கமும் என்கிற கட்டுரையை சிங்காரவேலர் எழுதுகிறாரு. இந்திய சமூகத்தின் மனசாட்சியை அது தட்டி எழுப்புது. அதனுடைய விளைவு சென்னையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் உருவானது. டிராம்பே தொழிலாளர்களுக்கு, அதே போல் எல்லா ஆலைகளையும் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு, பேக்கரி தொழிலாளர்களுக்கு, ஹோட்டல் தொழிலாளர்களுக்கு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்தியாவில் ஐரோப்பிய வீடுகளில் வசிக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினாங்க. இந்த சென்னையில் உருவான இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த உத்வேகமும் இந்த தாக்கமும் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் தொழிற்சங்கம் உருவாவதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு காரணமாக அமைந்தது. கடந்த நூற்றாண்டுடைய முதல் பகுதியை நாம் திரும்பி பார்க்கிற போது இந்த எண்ணற்ற தொழிலாளருடைய போராட்டம் சோவியத்தில் நடந்த ஒரு பொதுவுடைமை அரசியலே இந்த தொழிலாளி வர்க்கத்துடைய நெஞ்சங்களில் பரவச் செய்கிற ஒரு முயற்சி கடந்த நூற்றாண்டுடைய துவக்கத்தில், அது சிந்தனை சிற்பி சிங்காரவேலராக இருந்தாலும் சரி, முதல் தொழிற்சங்கத்தை தலைமையேற்று நடத்திய சக்கரை செட்டியாராக இருந்தாலும் சரி, அல்லது தேசபக்தன் பத்திரிகை நடத்திய சுதந்திர போராட்ட வீரர் திருவிக்காக இருந்தாலும் சரி, அல்லது சுப்பிரமணிய சிவாவாக இருந்தாலும் சரி, அல்லது வாவு சிதம்பரனாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இன்னும் பல தொழிற்சங்க தலைவர்கள் சேர்ந்து ஒரு தொழிலாளர்களுக்கான அரசியல் கனலை ஊட்டிய வரலாறு இந்த சென்னை தொழிற்சங்கம் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் உருவானது. இந்த தொழிலாளர்கள் அமைப்பு உருவாக தொழிலாளர்கள் தங்களுக்கான
ஒரு போராட்டத்தை, உரிமைகளை கேட்பதோடு இந்திய விடுதலைக்கான போராட்டத்தையும் நடத்துவதற்கு தலைப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. 1923 சென்னையில் முதல் மே தினம் கொண்டாடப்படுகிறது. மே 1ஆம் தேதி மெட்ராஸ் லேபர் யூனியனுடைய நிகழ்ச்சி சென்னையினுடைய 2 பகுதியில் நடக்கிறது. 2 பகுதியிலையும் செங்கொடி ஏற்றிட்டு சிங்காரவேலர் பேசுகிறாரு. மே தினத்திற்கு அரசாங்கம் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்கிற குரல் தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னையிலிருந்து தான் உதித்தது. இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு மிக ஆதர்சமான தொழிற்சங்க போராட்டங்களை துவக்கி வைக்கிற ஒரு உழைக்களமாக, கொழுந்து விட்டு எரிந்த ஒரு போராட்ட களமாக சென்னையும் தமிழகமும் இருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மை. இப்படி ஏராளமான வரலாற்றை இந்த சிவப்பு நிற நாட்குறிப்பு தன்னுடைய பக்கங்களில் குறித்து வைத்திருக்கிறது. வீரமும் தியாகமும் நிறைந்த செங்கொடி இயக்கத்தினுடைய போராட்ட வரலாற்றை அடுத்தடுத்த பக்கங்களிலிருந்து நாம் புரட்டி வாசிக்கலாம். இணைந்திருங்கள்.